இந்த ஸ்பார்க் பிளக் தேய்மானம் அடைந்துள்ளது. இதனால்தான் மைலேஜ் குறைகிறது. இதை மாற்றினால் இன்ஜின் சீராகும். காலையில அவசரமா ஆபீஸுக்கு கிளம்புறீங்க. வண்டிய ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா வண்டி லேசா திக்கி திணறுது. ஏன்னு தெரியுமா? ஒரு சின்ன தீப்பொறி ஸ்பார்க் சரியா வராதது தான் காரணம். உங்க இதயத்தோட துடிப்பு மாதிரி தான் இந்த ஸ்பார்க் பிளக். இது சரியா துடிக்கலனா உங்க கார் வெறும் உயிரில்லாத இரும்பு கூடுதான். என்ஜினுக்குள்ள பெட்ரோலும் காத்தும் ஒன்னா சேரும்போது அதை எரிக்க ஒரு நெருப்பு வேணும். அந்த வேலையை செய்யறது தான் இந்த ஸ்பார்க் பிளக். இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா இது ஷார்ப்பா இருந்தாதான் என்ஜின் கச்சிதமா வேலை செய்யும். இது சரியா வேலை செய்யலனா எரிக்கப்படாத பெட்ரோல் வீணாகி உங்க மைலேஜ் அப்படியே குறைஞ்சிடும். பல பேரு வண்டி ஓடுற வரைக்கும் இத தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அழுத்தமா சொல்றேன், ஸ்பார்க் பிளக் மேல கரியோ அல்லது அழுக்கோ படிஞ்சா என்னாகும் தெரியுமா? 1. ஸ்டார்டிங் ட்ரபிள். காலையில வண்டி ஸ்டார்ட் ஆக ரொம்ப அடம் பிடிக்கும். 2. ஜர்க். வண்டி ஓடும்போது திடீர்னு குலுங்கும் அல்லது ஜர்க் ஆகும். 3. மிஸ்ஃபயரிங். என்ஜின் சீரான வேகத்துல ஓடாம திக்கி தவிக்கும். 4. ஃபியூவல் வேஸ்ட். தேவையில்லாம பெட்ரோல் செலவாகும், உங்க பணம் தான் வீணாகும். மெக்கானிக்ஸ் இத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸ்பார்க் பிளக் போயிட்டு மொத்த என்ஜின் மிஸ்ஃபயர் ஆனாதானே அவங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும். இதை எப்படி செக் பண்றது? இதோ 4 வழிகள். 1. நிறம். பிளக் முனை வெள்ளையா அல்லது லைட் பிரவுனா இருந்தா அது ஆரோக்கியம். அதுவே கருப்பாவோ இல்ல ஆயில் படிஞ்சோ இருந்தா என்ஜின்ல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். 2. இடைவெளி. அந்த 2 முனைக்கும் நடுவுல இருக்கிற கேப் ரொம்ப முக்கியம். இது அதிகமானா ஸ்பார்க் வராது, கம்மியானா என்ஜின் ஸ்மூத்தா இருக்காது. 3. கார்பன் படிமம். பிளக் மேல கரியோ அல்லது வெள்ளை கலர்ல உப்பு மாதிரியோ படிஞ்சிருந்தா அத ஒரு வயர் பிரஷ் வச்சு மெதுவா கிளீன் பண்ணுங்க. 4. கால அளவு. சாதாரண காப்பர் பிளக்னா 20,000 கிலோமீட்டர்ல மாத்திடுங்க. ஆனா இன்னைக்கு வர்ற இரிடியம் பிளக் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை இத கழட்டி செக் பண்றது உங்க என்ஜினுக்கு ரொம்ப நல்லது. ஒரு சின்ன ஸ்பார்க் பிளக் உங்க காரோட மொத்த பர்ஃபார்மன்ஸையே மாத்திடும். அடுத்த முறை சர்வீஸ் போகும்போது பிளக்க பழட்டி ஒரு தடவை கிளீன் பண்ண சொல்லுங்க, இல்லனா புதுசு மாத்திடுங்க. உற்சாகமா சொல்றேன், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, டிரைவர் நண்பர்களுக்கும் பகிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாதுகாப்பா ஓட்டுங்க.